வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 22/5/2026 ஸ்ரீ பராபவ வருடம் வைகாசி மாதம் 8ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 மணி வரை, மாலை 4:30 முதல் 5:30 மணி வரை. கௌரி நல்ல நேரம் காலை 12:30 முதல் 1:30 மணி வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் 10:30 முதல் 12 மணி வரை, குளிகை 7:30 முதல் 9 மணி வரை, யமகண்டம் 3 to 4:30 மணி வரை. இன்று பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 5:53 ரிஷப லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க 12 ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய உங்களுக்கு வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. முக்கியமாக ஒரு சுபகாரியம் நடக்க மாட்டேங்குது. வீட்டில் நாங்களும் திருமணத்துக்காக வரன் பார்த்துட்டே இருக்கிறோம், ஆனால் அது அமையவே இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு ஏதோ ஒரு உங்கள் கிரக நிலையில கோளாறோ அல்லது ஜாதகத்துல கோளாறோ பிரச்சனைகள் இருக்கும்போது இது மாதிரி சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ நீங்க நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கலாம். இந்த வீடியோக்கு கீழே ஒரு ஜோதிடருடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன். அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க. கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்கும். மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. சில விஷயங்களில் இன்று விட்டு கொடுத்து செல்வது கூட உங்களுக்கு மன உளைச்சலை கொடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணிகள் கடினமாக காணப்படலாம். குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க இயலாது. தவறுகள் நேராமல் இருப்பதற்கு சிறிது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சில ஈகோ பிரச்சனைகளை சந்திக்க நேரிடலாம். உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க இத்தகைய உணர்வுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை வீட்டை பராமரிக்கக்கூடிய அல்லது புதுப்பிக்கக்கூடிய வகையில் செலவினங்கள் ஏற்படலாம். தேவையற்ற செலவுகளும் இன்று ஏற்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தாயினுடைய உடல் நலத்திற்காக செலவு செய்ய நேரிடலாம். எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய வளர்ச்சிக்கு உகந்த நாளாக அமைகிறது. மகிழ்ச்சியான புது அனுபவங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. பணியை பொறுத்தவரை பணியில் காணப்படக்கூடிய வளர்ச்சி உங்களை மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் வைத்திருக்க உதவும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு இனிமையான வார்த்தைகளை பேசுவதற்கான நேரமாக இந்த நாள் உங்களுக்கு அமையலாம். இதனால் நல்ல புரிந்துணர்வை பராமரிக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நீங்கள் விரும்பக்கூடிய வகையில் பணம் செலவு செய்யக்கூடிய அளவில் சுதந்திரம் காணப்படலாம். நீங்கள் பயனுள்ள வகையில் பணத்தை செலவு செய்ய நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அமைதியான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டியது அவசியம். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பயணங்களுக்கு நீங்கள் இந்த நாளை சிறப்பான நாளாக பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய வளர்ச்சி குறித்து கவலைப்படக்கூடிய நாளாக இருக்கலாம். பொறுமையாக இருப்பதன் மூலமாக நீங்கள் நினைத்தது நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையோடு நீங்கள் உணர்வுகளை கவனமாக பகிர்ந்து கொள்ளுங்கள். அமைதியாகவும் பொறுமையாகவும் இருப்பது நல்லது. இன்று பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில மன உளைச்சல்கள் காணப்படலாம். பணியில் கூடுதலாக சுமைகளை சுமக்க நேரிடலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமைக்கு உகந்த நாளாக இன்ற நாள் அமையவில்லை. அதாவது நிதியினுடைய வளர்ச்சி குறைவாகவே இருக்கும். பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தந்தையினுடைய உடல்நலம் குறித்த செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இது உங்களுக்கு சற்று கவலையை உருவாக்கலாம். கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு உணர்ச்சி வசப்படக்கூடிய நாளாக அமைகிறது. பாதுகாப்பற்ற உணர்வு காணப்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது. தங்களுடைய வளர்ச்சி பற்றி கவலைப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது பொறுமையை இழக்க நேரிடலாம். இதனால் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக பணியாற்ற வேண்டியது அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை மனதில் குழப்பமான உணர்வுகள் காணப்படலாம். இதனை துணையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள். நீங்கள் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பது மிகவும் நல்லது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணத்திற்காக சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளது. கடன்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை எரிச்சல் மற்றும் தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. இன்று குளிர்ந்த நீர் பருகுவதை தவிர்க்க வேண்டியது நல்லது. உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டியது மிகவும் நல்லது. சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் கடினமாக உழைத்து பலனை எதிர்பார்க்க வேண்டும். பாடல்கள் கேட்பது, திரைப்படம் பார்ப்பது போன்றவற்றின் மூலமாக அமைதி அடையலாம்.
பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்காது. பணி சுமை அதிகமாக காணப்படலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான தகவல் பரிமாற்றத்தில் தடைகள் ஏற்படலாம். நீங்கள் இதனை கவனமாக கையாள வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. இதனை கண்காணிக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியமான சுமாரான நாளாக அமையலாம். இன்று கால் வலி மற்றும் தோல் எரிச்சல் போன்று சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் புதியதொரு வளர்ச்சியை நோக்கி முன்னேறக்கூடிய நாளாக அமைகிறது. சிறப்பாக திட்டமிடுதல் மற்றும் தொழில் சார்ந்த அணுகுமுறை மூலமாக வெற்றி காண முடியும். பணியை பொறுத்தவரை பணியில் இன்று பெயரையும் புகழையும் சம்பாதிக்கக்கூடிய நாளாக அமைகிறது. பணியிட சூழல் சிறப்பானதாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் அன்பை வெளிப்படுத்தி மகிழ சாத்தியம் காணப்படுகிறது. இதனால் ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளது. நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவு அதிகமாக காணப்படுகிறது. சேமிப்பு உயரக்கூடிய நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய சிறந்த ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு பயணங்கள் அதிகமாக காணப்படலாம். யதார்த்தமான அணுகுமுறையை மேற்கொள்வது நல்லது. இசை விழாக்களில் பங்கு கொள்வது ஆறுதலை பெற்றுக் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை முறையாக திட்டமிட்டு நேரத்தோடு செயல்பட்டால் எளிதாக பணியாற்றலாம். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உறவில் கோபதாபங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. துணையிடத்தில் கவனமாக பழகுங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் மகிழ்ச்சிகரமானதாக காணப்படாது. இழப்புகள் ஏற்படாமல் இருக்க பணத்தை கவனமாக கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கிய பிரச்சனைகள் எதுவும் இன்று காணப்படாது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கண்காணிக்க வேண்டிய நாளாக அமைகிறது. நேர்மறையான அணுகுமுறை உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம். பணியின் போது சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டும். மேலதிகாரிகள் ஆதரவு அவ்வளவாக காணப்படாது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களுடைய உணர்வுகளை துணையிடத்தில் கவனமாக வெளிப்படுத்துங்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் இன்று குறைந்து காணப்படலாம். தேவையற்ற செலவுகள் உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை மன உளைச்சல் காரணமாக ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படலாம். தூக்கமின்மை காணப்படலாம். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் சில சவால்களை சந்திக்க நேரிடலாம். என்றாலும் அதுவும் உங்களுக்கு நன்மையாகவே அமையும். பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் போது அதிகமான கவனம் தேவை. இன்று பணி சுமை உங்களுக்கு காணப்படலாம். நீங்கள் அதனை சாமர்த்தியமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படுவதாக நீங்கள் உணர்வீர்கள். இன்று இதனை சரி செய்தால் உங்களோட துணையோடு நல்ல புரிந்துணர்வு ஏற்படுத்தி கொள்ள முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று ஏற்றத்தாழ்வு காணப்படலாம். பணத்தை கையாளும் போது அதிகமான கவனம் வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை குளிர்ந்த உணவுகளை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுடைய முயற்சியும் தன்னம்பிக்கையும் வெற்றியும் மகிழ்ச்சியும் கொடுக்கும். பணியை பொறுத்தவரை அதிர்ஷ்டம் உங்களை பார்த்து புன்னகை பூக்கக்கூடிய வகையில் அமையலாம். முயற்சிகள் இன்று மேலதிகாரிகளால் பாராட்டப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் அன்பு மிகுந்து காணப்படும். துணையோடு ஒற்றுமையாக பகிர்ந்து மகிழ்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி நிலைமை சுதந்திரமானதாக காணப்படும். உங்களுடைய சேமிக்கக்கூடிய ஆற்றல் உயரும் நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாளை உங்களுடைய சுய வளர்ச்சிக்கு பயன்படுத்தலாம். நேர்மறையான முயற்சிகளால் விரும்பக்கூடிய பலன்களை உங்களால் அடைய முடியும். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நல்ல வளர்ச்சி காணப்படுகிறது. உங்களுடைய முயற்சியின் மூலமாக நல்ல பெயரையும் புகழையும் பெற்று மகிழ்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையோடு சுமூகமான உறவை பராமரிப்பீர்கள். இது உங்களுக்கு மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும். நிதி நிலைமையை பொறுத்தவரை உங்களுடைய செலவிற்கான பணம் உங்களுக்கு கிடைக்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கு பணத்தை செலவு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள். தலைவலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்க வேண்டும். இன்று அமைதியுடனும் தன்னம்பிக்கையுடனும் இருக்க வேண்டியது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் வளர்ச்சி குறைந்து காணப்படலாம். பணிகளை கையாளும் போது அதிகமான கவனம் வேண்டும். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் சிறிது குழம்பி இருப்பது போன்று உணர்வீர்கள். இதனை உங்கள் துணையிடத்தில் காண்பிப்பீர்கள். இதனால் உறவில் சில அசௌகரியங்கள் ஏற்படலாம். நிதி நிலைமையை பொறுத்தவரை பணவரவிற்கு சாதகமான நாள் அல்ல. இன்று பணம் குறைந்த அளவில் காணப்படும் நாளாக அமைகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே இன்று உணவு முறையில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. நன்றி வியூவர்ஸ்.